வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு. நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா என்ன இன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் நடக்க போகுது. அந்த அரங்கம் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். என் வரலாற்றிலேயே வாழ்க்கையில் முதலாக ஸ்மாக் டவுனுக்கான இப்படி ஒரு அரங்கத்தை பார்த்ததே இல்லை. ஏன்னா ராயல் ரம்பும் இதில் தான் நடக்க போகுது, ஸ்மாக் டவுன் இதில் தான் நடக்க போகுது. வான வேடிக்கைகளில் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பக்காவாக இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதோடைய லுக்கு உண்மையிலேயே சூப்பர். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த இடத்துல தான் ராயல் ரம்பிள் நடக்க போகுது. ராயல் ரம்போட என்ட்ரன்ஸை பாருங்கள். இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், அமெரிக்காவில் நடக்கும்போது என்ட்ரன்ஸே இருக்காது, சும்மா நடந்து வர மாதிரி. பட் அப்படி இல்லாமல் என்ட்ரன்ஸே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது, அழகான வியூ. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி இடத்துல எப்படி அவங்க ஒரு பெரிய ஷோ நடத்துகிறத காட்டிலும் அதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிற விஷயங்கள், அதாவது வரவங்க சும்மா போகக்கூடாதுல்ல. அமெரிக்கன் நைட்மேரோடைய மாஸ்க் அப்படியே போட்டிருக்காங்க ராயல் ரம்போடைய இது. அதாவது நம்ம ஐ லவ் இந்தியா, ஐ லவ் தமிழ்நாடு, ஐ லவ் திருநெல்வேலின்னு போட்டு ஃபோட்டோ எடுப்போம்ல, அதே மாதிரி ஓடிசி ரோமன் ரெயின்ஸோடைய கைகிட்ட ஃபோட்டோ எடுக்குது, யா கூட ஃபோட்டோ எடுக்குது, சூப்ளெக்ஸ் சிட்டி கூட ஃபோட்டோ எடுக்குதுன்னு அங்கங்கே ஃபோட்டோ பாயிண்டிங்கு. அப்புறம் உட்காந்து சாப்பிட்றதுக்கான இடம், பின்னாடி பார்த்தீங்கன்னா பால்கனி, பாத்ரூம்ஸ், டாய்லெட்டு. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான், ராயல் ரம்பு முடிஞ்சதுக்கப்புறமா இந்த அரங்கத்தை சுற்றி பார்க்கறதுக்காக ஒரு வாரம் விட போகிறாங்கன்னு. அதுக்கான செட்டப் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஊரில் எப்படி இப்போ சமீபத்தில் பராசக்தி படத்தோடைய அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ஸை அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியமாக கன்வெர்ட் பண்ணாங்க, அதே மாதிரி இதையும் கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலேயே வேறு சவுதி அரேபியாக்காரன் நீ உண்மையிலேயே பெரிய ஆள் தாண்டா அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாரு. அண்ட் பார்க்கறதுக்கும் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் ஊரில் இருக்காதா, பார்க்க முடியாதா அப்படிங்கிற எண்ணம் தாங்க தோணுது. நீங்கள் எங்கேயோ வளர்ந்து போயிட்டியே, நம்ம ஆட்களும் இருக்கானுங்களே, சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அண்ட் இந்த அரங்கம் பார்க்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்னமோ பார்க்கறதுக்கு லாஸ் வெகாஸ் ரசல்மேனியா இருக்குல்ல, அதை பார்க்குற மாதிரி இருக்குது. அண்ட் காய்ஸ், இதுதான் லைட் எஃபெக்ட்னு கிடையாது. ஸ்மாக் டவுனில் ப்ளூ கலரில் இருக்கும் அண்ட் ராயல் ரம்போ க்ரீன் கலரில் இருக்கும். ராயல் ரம்போக்கு அடுத்தது மிகப்பெரிய பேப்பரினா ரசல்மேனியா. இப்போ ராயல் ரம்போவை யார் வெற்றி பெற போகிறா அப்படிங்கிறது தான் ரசிகர்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பெரும்பான்மையான கேள்வி. இப்போது ஹோட்டிங் போர்ட்ஸ் அப்படிங்கிறதுல இருந்தும் சரி, ரெஸ்லிங் அப்சர்வர்ஸ் இருந்தும் சரி, ஒட்டுமொத்தமாக இவங்க தான் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிற எல்லா செய்திகளையும் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஆண்களுக்கான ராயல் ரம்பிளில் வெற்றி பெறுவதற்கான ஒருத்தருக்கு பேர் தான் இப்போ டாப் ஒன்னாக இருக்குது. அதாவது ராயல் ரம்பிள் வெற்றி பெறதுலேயே இவரோட பேர் தான் டாப் ஒன்னாக இருக்குது. அவர் யார் தெரியுமா? வேறு யாருமே கிடையாது, நம்ம ஓடிசி ரோமன் ரெயின்ஸோட பேர் தான் டாப் ஒன்னில் இருக்குது. இந்த 2026 ரோமன் ரெயின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ரசல்மேனியா வின் பண்ணி அண்ட் ரசல்மேனியாவுக்கு போக போகிறாரு அப்படிங்கிற செய்தியும் கிடச்சிருக்குது. எனிஒன் ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸ், நீங்கள் சொல்லுங்கள், ரோமன் ரெயின்ஸ் ராயல் ரம்பிள் வெற்றி பெற்றால் எப்படி இருக்கும்? அவரோட பேர் தான் லீடிங்கில் இருக்குது. ஸோ நீங்கள் தான் கரெக்டாக சொல்லுவீங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நாளை கழிச்சு ராயல் ரம்போ, நாளைக்கு ஸ்மாக் டவுன். எனிஒன் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறீங்க நீங்கள்?